வணக்கம் நண்பர்களே. பிரபல யூடியூபர் இர்ஃபான் அவர் வந்து இப்போ ரம்ஜானுக்கு வந்துட்டு ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுக்காக காரில் அப்படியே பயணிச்சுக்கிட்டு உதவி பண்ணுறாரு. உதவி பண்ணுறப்ப அந்த உதவியை பெறுவதற்காக முண்டி அடிச்சுட்டு வர்றவங்கள வந்து அவர் வந்து ஒரு கடுமையாக பேசுகிறாரு. அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்துட்டு அதை வந்து எல்லாரும் சமூக வலைத்தளங்களில் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். எப்பயுமே வந்துட்டு அந்த யூடியூபர் ஊடகவியலாளர் 2 பேருக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குங்க. யூடியூபர் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட கணக்கு எல்லாமே வியூஸ்னே இருக்கும். அவங்கள்ட்ட வந்து அந்த ஊடக அறம், எத்திக்ஸ் அது வந்து இருக்கவே இருக்காது. அதைத்தான் நான் வந்து இர்ஃபான்ட்டையும் பார்க்குறேன். இப்போ ரம்ஜான் என்பதே வந்து ஈகை திருநாள் தான். அது வந்து ஏழைகளுக்கு உணவளிப்பது, உதவி செய்வது இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அவங்க 30 நாள் நோன்பு இருப்பாங்க. நோன்பு இருந்து முடிஞ்சதுமே அந்த நோன்பு திறக்கிறப்ப வந்துட்டு மற்ற ஏழைகளுக்கெல்லாம் வந்து உணவுகள் கொடுப்பாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்ம வந்து சமூகத்தோடு வந்து ஒரு ஒருங்கிணைந்து ஒரு சமூக மேம்பாட்டுக்காக, அந்த பசி போக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் அதை நான் என்னோடய பார்வையில் வந்து அந்த ரம்ஜானை வந்து நான் பெருமையாக நினைக்கிறது அதுதான். ஏன்டா ஏழைகளுக்கு உணவளித்தல் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ஒரு உதவி செய்கிறது வந்து 2 விதமாக சொல்லுவாங்க. ஒரு கை கொடுக்குறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது வந்து கொஞ்சம் மாற்றியே வரலாமே. ஒரு கை கொடுக்குறது இன்னொரு கைக்கு தெரிஞ்சே நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்துட்டு இன்னும் நிறையா பேர் வந்துட்டு அந்த மாதிரி உதவி பண்ணுறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு அமையும். நம்மளும் கூட பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தூண்டுதலாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஒரு உதவி பெறக்கூடியவர்களை வந்து கொச்சைப்படுத்துவது அந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. அது வந்து இந்த யூடியூபர்ஸ்க்கு வந்து அது தெரியாது. அவங்களுக்கு வந்து மைண்டில் வந்து எந்நேரமும் இந்த வியூஸ் அதை தான் ஓடிருக்கும். அதனால தான் அந்த மாதிரி தப்பு பண்ணிடுறாங்க. ஒரு ஊடகமாக இருந்துச்சுன்னா வந்துட்டு ஒரு சைல்டு அப்யூஸை பற்றி சொல்கிறப்ப வந்து அந்த குழந்தைய வந்துட்டு முகத்தை கூட காட்ட மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ஊடக அறம், அது வந்து எத்திக்ஸு, சட்ட ரீதியாகவும் அதுதான் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. யூடியூபர்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுதான் அங்கே இருக்க சிக்கலே வந்து. இப்போ நானே இந்த சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன்னா, என்னதுலேருந்து வர்ற எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்துக்கிட்டேன். எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த ஒரு நேரம் வந்துட்டு நான் பேசுகிறதே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு மெசேஜை கன்வே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் டக்குன்னு அதை வந்துட்டு நிறுத்திட்டு இன்னொரு தடவை நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அந்த ஒரு ஒரு வரி கூட அந்த இது தப்பாக போயிடக்கூடாது அப்படிங்கிற கொஞ்சம் கவனமாகவே இருப்பேன். அதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எத்திக்ஸு. அதை வந்து எல்லா யூடியூபர்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மனோஜோட மரண வீட்டில் பார்த்தீங்கன்னா, அங்கே துக்கத்தை வெளிப்படுத்தக்கூட முடியாத அளவுக்கு அங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. மரண வீட்டில் அவங்களுக்கான ப்ரைவேசி கொடுக்கணும். அவங்க அன்னைக்கு தாங்க அவங்களோட உள்ள குமுறலெல்லாம் அழுது தீர்ப்பாங்க. அங்கேயும் போயிட்டு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? இப்போ அதை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் வந்து அழ முடியுமா? அவங்க வந்துட்டு அவங்களோட எல்லாத்தையும் அங்கே தான் கொட்டி தீர்க்கணும். அந்த இடத்துல அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து யூடியூபர்ஸ் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. கொஞ்சம் சமூக அறத்தோடு நடந்துக்கோங்க. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.